ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கலாமா, இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் வாங்கலாமா அப்படின்றது தான். ஸோ ரெண்டில் எது உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதில் சமைச்சா கரண்ட் பில் கம்மியாக வரும், எதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த ஸ்பெஷல் மணி சேவிங் டிப் உங்கள் பணத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மேலோட்டமாக 2 குக்கரையும் பார்த்தா ரெண்டுமே எலக்ட்ரிக்கில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரு பாத்திரத்தை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன வித்தியாசம், அதை தான் யோசிக்கிறீங்க. ஸோ இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. 2 சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க எப்படி போகிறாங்கன்னா நடந்து போகிறாங்க, இன்னொருத்தவங்க பைக்கில் வேகமாக போகிறாங்க. ஸோ 2 பேருமே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, ஆனால் போகிற விதம் வேறு. ஸோ அதே தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பார்க்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ரொம்பவே சிம்பிள். இதோட அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டிங் பிளேட் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அரிசியும் தண்ணியும் கலந்த பாத்திரத்தை வைப்பீங்க. நீங்கள் ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம் அந்த பிளேட் சூடாகி தண்ணியை கொதிக்க வைக்கும். நமக்கு தெரியும் தண்ணி 100 டிகிரியில் தான் கொதிக்கும்னு. ஸோ அந்த 100 டிகிரி வெப்பத்தில் வர ஆவி, அந்த ஸ்டீம் மூலமாக தான் அரிசி மெதுவாக வெந்து பூ மாதிரி வரும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அரிசி எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு பாத்திரம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அடியில் இருக்கிற அந்த பிளேட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி கீப் வார்ம் மோடுக்கு போயிடும். ஸோ அதனால் இதில் சாதம் அடிப்பிடிக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்மார்ட்டு. இதில் நம்ம மூடியை போட்டு லாக் பண்ணுறப்ப உள்ளே இருக்கிற அந்த ஏரோ இல்லாட்டின்னா அந்த ஸ்டீமும் வெளியே போகவே முடியாது. அப்படியே உள்ளேயே அந்த ஸ்டீம் தங்குறனால ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஸோ சாதாரணமாக 100 டிகிரியில் கொதிக்கிற தண்ணி இந்த ப்ரெஷர் காரணமாக 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். யோசிச்சு பாருங்கள், சாதாரண ஹீட்டை விட 20 டிகிரி 20 டிகிரி அதிக ஹீட்டு. இதனால தான் கஷ்டமான பருப்பு, மட்டன் இதெல்லாம் சீக்கிரமாக பஞ்சு மாதிரி வெந்துடும். ஸோ இதில் இருக்கிற சென்சார் பார்த்திங்கன்னா உள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு ஒவ்வொரு செகண்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இது ரொம்பவே சேஃபானது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ ரைஸ் குக்கர் ஓப்பன் ஸ்டீமிங்கில் வேலை செய்யுது. இது ப்ரெஷர் குக்கர் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ஹை ப்ரெஷர் முறையில் வேலை செய்யுது. ஸோ ரைஸ் குக்கர் நிதானமாக பொறுமையாக ஒர்க் ஆகுது. ப்ரெஷர் குக்கர் ஸ்பீடாக எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் ஒர்க் ஆகுது. சரி, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் டைம் சேவிங். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் கிச்சனில் செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ இல்லை காலையில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கோ இந்த டைமிங் வித்தியாசம் தெரிஞ்சாகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் குக்கர் டைமிங் பார்த்துடலாம். அதாவது முதல்ல ரைஸ் குக்கர் இதில் 1 கப் அரிசி வேக வைக்கணும்னா ஆவரேஜாக 25லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப பொறுமையாக ஸ்டீமில் வேகும். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ஆனால் சாதம் ரெடியாக கண்டிப்பாக அரை மணி நேரம் எடுத்துக்கிடும். ஸோ இதில் ஃபாஸ்ட் குக் மோடுன்னு சில மாடலில் இருக்குது. ஆனால் அதில் சாதம் அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது.
இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கருக்கு வருவோம். ஸோ இதில் வந்து சாதம் குக் ஆகுறதுக்கு வெறும் 5லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். என்னது 5 நிமிஷமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. உள்ளே இருக்கிற அந்த ஹை ப்ரெஷர் வந்து அரிசியை வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து குக் பண்ணும். ஸோ ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா 8 நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சாலும் நீங்கள் உடனே மூடியை வந்து திறக்க முடியாது. உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு மேலே இருக்கிற வால்வை தூக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா சாதம் வந்து சரியாக வெந்திருக்காது, இல்லைன்னா குழஞ்சிரும். ஸோ ஓவரால் டைம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 குக்கர்லேயுமே சாதம் வந்து உங்கள் தட்டுக்கு வர கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா சாதத்தை விடுங்க, நீங்கள் பருப்பு வேக வைக்கிறீங்க, இல்லைன்னா மட்டன் சமைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ ரைஸ் குக்கரில் இதெல்லாம் வேக வைக்க 1 மணி நேரத்துக்கு மேலாகும். சில சமயம் பருப்பு சரியாகவே வேகாது. ஆனால் அதே இதை வந்து நீங்கள் மட்டனை வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா 15லேருந்து 25 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி வந்து வெந்திருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சாதத்துக்கு வந்து 2மே ஈக்குவல் தான். ஆனால் மற்ற சமையலுக்கு நம்ம எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து எதுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ரைஸ் குக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு நிறையா பேருக்கு தெரியாது. சாதம் வடிக்கிறதுக்கு மட்டும்தான் ரைஸ் குக்கர் பெஸ்ட்டு. எதுக்குன்னு தெரியுமா? இப்போ வந்து நம்ம வந்து சமையல் வந்து நிதானமாக நடக்கிறதுனால அரிசியோட ஒவ்வொரு பருக்கையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக மல்லிகைப்பூ மாதிரி வரும். ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து பிரியாணி அரிசி இல்லை பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உடையாமல் நீளமாக வர்றதுக்கு இந்த ரைஸ் குக்கர் தான் பெஸ்ட்டு. இதில் நீங்கள் காய்கறிகளோ ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு தேவையான காய்கறி இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆவிலே வந்து குக் பண்ணி கொடுக்கறதுக்கு, சத்தெல்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்கு, வேக வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் தான். இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் குக்கர் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல் இன் ஒன் குக்கர்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து சாதம் மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, சாம்பார், பருப்பு எல்லாம் நம்ம ஊருக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து பண்ணலாம். ஸோ முக்கியமாக மசாலா ஐட்டத்தை வந்து சமைக்கிறப்ப இந்த ப்ரெஷர் காரணமாக மசாலா எல்லாம் காய்கறிகளோட நல்லா ஊறி டேஸ்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வர லேட்டஸ்ட்டு மாடலில் தயிர் செய்கிறதுக்கு கூட யோகட் மேக்கர், ஏன் கேக் செய்கிறதுக்கு கூட தனித்தனி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரே ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு ஒரு கல்யாண விருந்தையே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து கேரளா மட்டை அரிசி இல்லைன்னா கொஞ்சம் தடிமனான அரிசி வகைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரைஸ் குக்கரில் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து கிரைண்ட் பை கிரைண்ட் டெக்ஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சாதம் குலையவே கூடாது அப்படின்னா ரைஸ் குக்கரை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான அரிசியை வந்து சாப்பிட்றீங்க, உங்கள் வீட்டில் வந்து வெஜ்ஜு சமையல் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து எதை வாங்கணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணணும். இப்போ வந்து 2 குக்கர்லேயும் என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போது நம்ம இந்திய வீட்டில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்குற கேள்வி என்னென்னா, கரண்ட்டு பில் அதிகமாக வருமா அப்படின்றது தான். ஸோ நிச்சயமாக இதை யோசிக்கணும். ஏன்னா மாதக்கடைசியில் கரண்ட்டு பில் வந்து ஷாக் அடிக்கக்கூடாது இல்லையா? ஸோ இப்போவே ரைஸ் குக்கர் எடுத்திங்கன்னா அது வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 500லேருந்து 700 வாட்ஸ் வந்து பவர் எடுக்கும். ஆனால் ப்ரெஷர் குக்கர் வந்து கிட்டத்தட்ட 1000 வாட்ஸ் வரைக்கும் பவர் எடுக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ரைஸ் குக்கர் வந்து கம்மியான வாட்ஸ் எடுத்தாலும் அது வந்து சமைக்க அரை மணி நேரத்துக்கு மேலே எடுக்குது. ஆனால் ப்ரெஷர் குக்கர் வந்து அதிக வாட்ஸ் எடுத்தாலும்
வெறும் 10லேருந்து 15 நிமிஷத்தில் வந்து வேலையை வந்து முடிச்சிடுது. ஸோ அதனால நீங்கள் வந்து மாத கடைசியில் கணக்கு போட்டு பார்த்தா 2க்கும் ஆகிற எலக்ட்ரிசிட்டி வந்து செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து கரண்ட் பில் நினச்சி வந்து பயப்படாதீங்க. அடுத்தது வந்து விலை. நீங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் பெஸ்ட்டு. இது வந்து வெறும் 1000லேருந்தே வந்து ரூ. 1000 நல்ல பிராண்டு வந்து கிடைக்கிது. ஆனால் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இதில் வந்து டெக்னாலஜி அதிகம் அப்படின்றனால இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3500 ஆரம்பித்து 10,000 வரைக்கும் கூட போகும். நீங்கள் வெறும் சாதம் மட்டும்தான் நீங்கள் வந்து குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5000 செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மல்டி பர்பஸாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து குக்கர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த முதலீடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரே வாங்கிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சேஃப்டி. நிறையா பேருக்கு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்னாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ வெடிச்சிருமோ இல்லை கரண்ட்டு ஷாக் அடிக்குமோன்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம அடுப்பில் பயன்படுத்துகிற சாதாரண குக்கரை விட இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் 10 மடங்கு பாதுகாப்பானது. ஏன்னா இதில் 10க்கும் மேற்பட்ட சேஃப்டி சென்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மூடி சரியாக லாக் ஆகலைன்னா குக்கர் வந்து ஆன் ஆகாது. உள்ள ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ ரைஸ் குக்கர் வந்து இதை விட சேஃப். இதில் வந்து ப்ரெஷர் கிடையாது அப்படின்றனால உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் யாருனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதுல தான் அது எவ்வளவு காலம் வந்து நம்ம கூட வரும் அப்படின்றது இருக்குது. ஸோ ரைஸ் குக்கர் பார்த்திங்கன்னா இதோட இன்னர் பார்ட் பெரும்பாலும் நான்ஸ்டிக் கோட்டிங்கில் வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்காதீங்க. ஒரு சாஃப்டான ஸ்பான்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கருக்கு பார்த்திங்கன்னா இதோட மூடியில் இருக்கிற அந்த கேஸ்கெட் வந்து ஒவ்வொரு முறை நீங்கள் சமைச்சதுக்கப்புறமா கலட்டி க்ளீன் பண்ணுங்கள். அந்த கேஸ்கெட்டில் வந்து சின்னதாக ஒரு பருப்பு ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட ப்ரெஷர் வந்து லீக் ஆகும். ஸோ சமையலும் வந்து லேட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 குக்கர்லேயும் அந்த மெயின் யூனிட், அதாவது வந்து வயர் இருக்கிற பகுதி தண்ணிக்குள்ளே நனையாமல் பார்த்துக்கோங்க. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் பாத்திரத்தை மட்டும் வெளியே எடுத்து கழுவுங்க. இவ்வளவு நேரம் நம்ம 2 குக்கரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ இப்போ வந்து வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். சரிப்பா, எல்லாமே சொல்லியாச்சு, இப்போது நான் எதைத்தான் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இந்த தீர்ப்பு வந்து உங்கள் தேவையை பொறுத்தது தான். ஸோ இப்போ நான் வந்து சில கேட்டகரி வந்து சொல்கிறேன், அதில் நீங்கள் யாருன்னு பாருங்கள். ஸோ ரைஸ் குக்கர் வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. உங்கள் வீட்டில் வந்து டெய்லி ஒயிட் ரைஸ் மட்டும்தான் மெயின், குழம்பு எல்லாம் நான் வந்து அடுப்பில் தனியாக செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரைஸ் குக்கர் எடுக்கலாம். குறிப்பாக வயசானவங்க இருக்கிற வீட்டில் அவங்க வந்து அதாவது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் வந்து நல்ல சாய்ஸ். அப்புறம் வந்து முக்கியமாக உங்கள் பட்ஜெட் வந்து 1500க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ரைஸ் குக்கர் வந்து வாங்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸியான ஹோம் மேக்கர், காலையில் அவசரமாக லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்கள் வீட்டில் நான்வெஜ் சமையல் வந்து அதிகமாக நடக்கும், இல்லை பருப்பு சாம்பார் கிரேவி அப்படின்னு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு பாத்திரத்தில் வந்து சமையலை முடிக்கணும், அதே மாதிரி பாத்திரம் கழுவுற வேலையை வந்து குறைக்கணும், ஒரே பாத்திரத்தில் எல்லாருமே முடிக்கணும்னா இந்த குக்கர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஸ்மார்ட் கிச்சன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து பெஸ்ட்டு. சரி, நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் டிப் என்னன்னு தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு 5000 போட்டு காஸ்ட்லியான ப்ரெஷர் குக்கர் வாங்குறதுக்கு பதிலாக
ஒரு ரூ. 1000 போட்டு பேசிக் ரைஸ் குக்கர் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 3500 போட்டு நல்ல எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தனித்தனியாக வாங்கிடுங்க. ஸோ இதனால் ஒரே நேரத்தில் 2 குக்கர்லேயும் வந்து சமைச்சு உங்கள் நேரத்தை வந்து பாதியாக குறைக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கல்யாணம் ஆன கப்புள்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ரைஸ் குக்கர் டீமா இல்லை ப்ரெஷர் குக்கர் டீமான்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.